Hi, NEET 2019 ஒரு sum பார்க்கலாம். So question என்னன்னா a cylindrical conductor of radius r is carrying a constant current. Radius r carrying a constant current. The plot of the magnitude of magnetic field with distance d. Okay, அதாவது magnetic fieldக்கும் distance dக்கும். அதாவது distance dன்றது எங்க இருக்குன்னா from the center of the conductor. Okay, is correctly represented by the figure. Okay, suppose நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், I will prefer நான் வந்து இந்த மாதிரி கிராஃபிக்கல் கொஷினை தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பார்ப்பேன். ஏன்னா இங்கே நம்ம வந்து எரர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. சப்போஸ் நீங்கள் நியூமரிக்கல் மாதிரி சம்ஸ் போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வேல்யூ நீங்கள் மாற்றி இல்லை தப்பாக கால்குலேட் பண்ணி இல்லை கால்குலேட் பண்ணது கரெக்டாகி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது தப்பாக பண்ணி இது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஆனால் கிராஃபிக்கல் கொஷின்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று பில்டப் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க கிராஃபோட. ஸோ கிராஃபிக்கல் கொஷின்ஸில் வந்து எரர் கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்று தப்பு இல்லை ரைட்டு இன்பிட்வீனில் வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது. ஆனால் நியூமரிக்கலில் வந்து அந்த எரர் சொல்ல வரேன். இந்த வந்து எரர் கம்மியாக இருக்கும். உங்கள் சப்போஸ் இது தப்புனா நீங்கள் டிரைவ் பண்ணதே தப்புன்ற மாதிரி ஆயிரும் கிராஃபிக்கல் கொஷின்ஸில். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது ஈஸி நியூமரிக்கல்ஸ்க்கு. சரி, ஓகே, சரி சம்முக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தனியாக ஒரு கண்டக்டர் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர். இதோட ரேடியஸ் ஆர், இதில் வந்து ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ இந்த சென்டர்லேருந்து டீன் இப்படி சென்டர்லேருந்து டீன்ற டிஸ்டன்ஸில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பேசிக்கலாக என்ன ஃபார்ம்லானா ஆம்பியர்ஸ் லா. ஓகே, இது வந்து வேறு எந்த மீடியம்னு சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு மியூ0 பிடிஎல் பிடிஎல் தானே ஃபார்ம்லா ஆம்பியர்ஸ் லா. பிடிஎல் ஈக்குவல் டு மியூ0 ஐ என்க்ளோஸ்டு. இந்த ஐ என்க்ளோஸ்டு என்னென்னா, நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்களே, அந்த எலமெண்ட்குள்ளே என்ன கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட்டு இன்ட்டு மியூ0ன்றது பெர்மியபிலிட்டி. ஓகே, பெர்மியபிலிட்டியாக பெர்மிட்டிவிட்டியான கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த டின்றது லென்த் எலமெண்ட். ஓகே, இப்போ அவுட் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவுட் சைடு உங்களுக்கு ஈஸி தான். அவுட் சைடில் வந்து நமக்கு இங்கே என்ன வரும், லெட்ஸ் சே இது அவுட் சைடுக்கு பி இன்ட்டு நீங்கள் லைன் எலமெண்ட்டை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2πd, அந்த போலார் கோஆர்டினேட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இன்ட்டு மியூ0 ஐ என்க்ளோஸ்ன்றது அவுட் சைடில் இருக்குது. ஸோ ஐன்றது டோட்டல் கரண்ட் தான், ஜஸ்ட் ஐ. ஸோ பி அவுட் சைட் ஈக்குவல் டு மியூ0 ஐ டிவைடட் பை 2πd. ஸோ இங்கே பி வந்து நமக்கு எப்படி இருக்குது, டி பொறுத்து இன்வெர்ஸ்லி இருக்குது. ஸோ அவுட் சைடுனா இருந்தால் ஆரோட கிரேட்டராக இருக்கும் டி. ஸோ இது வந்து கிடையாது, ஏன்னா நமக்கு ஆரோட கிரேட்டராக டி இருக்கும் போது பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் மீதி 3 ஆப்ஷனுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இன்சைட் கண்டுபிடிப்போம். இன்சைட் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ இது வந்து ஒரு சிலிண்டராக இருக்கா, நான் ஜஸ்ட் இது ஒரு டிஸ்க்காக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஆக்சிஸ்லேருந்து நீங்கள் இப்படி போகும்போது ஜஸ்ட் ஒரு பிளெயினில் தான் இருக்கும். ஒரு சிலிண்டரோட ஒரு பிளெயின் எப்படி இருக்கும், நமக்கு டிஸ்க் மாதிரி ஒரு சர்க்குலர் டிஸ்க் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இதுதான் ஆர்ஜின், இது வந்து ரேடியஸ் ஆர். லெட்ஸ் சே நான் இங்கே ஒரு பாயிண்ட்டு டின்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு சேம் ஆம்பியர் ஃபார்முலா ஐ என்க்ளோஸ்டு. இப்போ இந்த ஐ என்க்ளோஸ்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் டி மாற்ற ஐ என்க்ளோஸ்டு நிறையா கரண்ட் டி இன்க்ரீஸ் ஆக நிறையா கரண்ட் வரும். ஸோ நம்ம இப்போ அதை வந்து கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு குவான்டிட்டி எடுக்க போகிறேன். அந்த குவான்டிட்டி என்னென்னா கரண்ட் டென்சிட்டி என்ன, I/A. ஐ இந்த டிஸ்கோட ஏரியா, டிஸ்க்கு அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு ஏரியானா πr². சரி, ஓகே. இப்போது ஐ என்க்ளோஸ்டுக்கு என்னென்னா, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா கரண்ட் டென்சிட்டி வச்சு? ஐ என்க்ளோஸ்ட் இஸ் நத்திங் பட்டு கரண்ட் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா என்க்ளோஸ்டு. இப்போ ஜே என்ன நமக்கு கிடச்சிருக்கு, I/πr² இன்ட்டு πd². ஸோ பை கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஐ என்க்ளோஸ்ட் என்னவாக இருக்கும்னா ID²/r². சரி, ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டிஎல் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். இதை அழைச்சிக்கிறேன். அவுட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. நான் அந்த ஸ்பேஸ் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அழைச்சிக்கிறேன். எல்லோரும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஃபிசிக்ஸ் படிப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஒரு நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு I என்க்ளோஸ்ட் கிடச்சாச்சு. மறுபடியும் ஆம்பியர்ஸ் லா B டாட் BDL ஈக்குவல் டு மியூ I என்க்ளோஸ்ட். ஓகே, I என்க்ளோஸ்ட் கிடச்சாச்சு. இப்போ டிஎலுக்கு வந்து சேம் தான், இது வந்து மாறாது, 2πd தான். ஏன்னா லைக் ஜஸ்ட்டு எலமெண்ட் தானே, அந்த டின்றது வேரியபிள் தான். ஸோ நீங்கள் வெளியே எடுத்தாலும் டின்றது வேரியபிளாக எடுத்துருக்கீங்க, ஸோ 2πdன்னு வந்திருக்கு. உள்ளே எடுத்தாலும் வேரியபிள் டின்னு எடுத்துருக்கீங்க, ஸோ 2πdன்னு வந்திருக்கு. ஈக்குவல் டு என்க்ளோஸ்டு. ஆனால் இன்சைடில் என்க்ளோஸ்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ID²/R² அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பி தானே நமக்கு வேணும், μ0 ID²/2πR² இன்ட்டு டின்னு வரும். ஓகே, இந்த டியும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு μ0 ID/2πR². பி. அப்போ நமக்கு இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டின்னு மட்டும் வரும். அதாவது பி வந்து டியை பொறுத்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகும் இன்சைடில். ஸோ நமக்கு அவுட் சைடில் பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இன்சைடில் B is proportional to D. கரெக்டு தானே? ஸோ இங்கே பாருங்கள், இன்சைடில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது R மாற B மாறல. ஆனால் B வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்சைடில் வந்து அவங்க பிஏ கிடையாது, 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சைடு, அதாவது D <R தான் இன்சைட். இன்சைடில் வந்து B வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வெரி குட். ஆருக்கு அப்புறமேட்டுக்கு greater than R, அதாவது அவுட் சைடில் வந்து இன்வெர்ஸ்லி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான். இந்த சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதில் நமக்கு செக் பாயிண்ட்டுன்றது என்னென்னா இந்த இன்சைடுன்றது மட்டும்தான். அந்த ஆம்பியர்ஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு செக் பாயிண்ட். மற்றபடி இதெல்லாம் சிம்பிள் தான். இந்த சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு ஓகே, நேற்று நடத்தின கொஷின்ஸ்க்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லைக் இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் கொஷின்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ இல்லை 2 or 3 வீடியோஸில் நீங்கள் அந்த சாப்டர் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்தா லைக் நீட்டுக்கு போனால் அந்த சாப்டர்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணிடலான்ற மாதிரியான ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஆக்சுவலி நல்லா ப்ரில்லியண்ட்டான ஐடியா. பட் நான் சொல்கிறேன், லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்கான ஐடியா இல்லை, இதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா லைக் இப்போ ஒரு லெட்ஸே ஆவரேஜாக ஒரு 800லேருந்து 1K ஒரு 1000 பீப்புள் பார்க்குறீங்க. 1000 பீப்புளும் ஒவ்வொருத்தவங்களும் வேறு சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க கரெக்டாக. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ண சாப்டர்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த சம் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கரண்ட்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் போடும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சாப்டர் ஆல்ரெடி படித்தவங்க அந்த சம்ஸ் பார்த்து லைக் ரீகால் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சம்ஸு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த மாதிரி லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொரு சாப்டராக போடுறோம். அண்டு நீங்கள் சொன்னது வந்து ஒரு சூப்பரான ஐடியா. பட் இப்போ வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், என்னால் எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு 1 hour தான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி அந்த 1 hourல வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு வந்து லைக் நிறையா கொஷின்ஸ் பிக் பண்ணி தென் சால்வ் பண்ணி போடுறதுன்றது சோஃபார் இப்போ எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நான் என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால. பட் ஃப்ரம் மார்ச் எனக்கு அந்த ஐடியா இருக்குது, நான் பியூராக ஃபுல்லாக பண்ணுறேன். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரம் மார்ச் ஒன்லி ஐ கேன் டூ. என்னால் மார்ச்சுக்கு அப்புறம் மட்டும் தான் அது மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி வித் கான்செப்ட்ஸு அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் லைக் ஆல் மாடல்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து எல்லா மாடல்லையும் சம்ஸ் கலெக்ட் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்களோ அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அது மாதிரி மார்ச்சுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் லைக் என்னோடய டைம் கன்ஸ்டன்ஸ்னால. பட் ஆனால் ஒரு நல்ல ஐடியா. மேபி ஃப்ரம் மார்ச் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும்னு சொல்லுங்கள். லைக் எனக்கு 12th அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு லைக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, சார்ஜஸ்ஸு, இப்போ நெக்ஸ்ட் மேக்னட்டிசம், இப்படி லைக் வெரைட்டியாக ஏதாச்சும் இல்லை 12thலே டுவர்ட்ஸ் எண்டு அது நியூக்ளியர் ஆட்டம்ஸ், டியூயல் நேச்சர், இல்லை 11thலேயே கூட நிறையா இருக்கும். என்னது மோஷன் இன் ஒன் டி போட்டாச்சு, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் போட்டாச்சு. லைக் வேறு என்ன இருக்குது, சிலபஸ் வேறு எனக்கு டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேளுங்க. கெமிஸ்ட்ரியில் கூட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா லைக் நான் அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நான் போட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ, பை.